நான் பாமலேஸ்வரனுடைய ஃபாதரு. அவர் வந்து ஃப்ரம் ப்ரீகேஜி ஆன்வர்ட்ஸ் இஸ் ஸ்டடிங் இன் ஆச்சாரியா ஸ்கூல். ஸோ ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்திங்கன்னா எம்டி சார் நோஸ் வெரி வெல். பாமாலையை பார்த்துட்டு பாமாலை நீ நல்லா வருவேன்னு சொல்லிட்டு இருவார். வெரி பர்டிகுலராக வந்து அவனுடைய வளர்ச்சியில் வந்து எம்டி சாருக்கு வந்து ரொம்ப பங்கு உண்டு. அதே மாதிரி அவன் வந்து ஐசிசி பண்ணிவிட்டு 8th அப்புறம் 9th ஸ்டாண்டர்டு 10th சிபிஎஸ்சி மாறினான். 10th சிபிஎஸ்சி வர டைமில் சிபிஎஸ்சியில் ஹி காட் 10 CGPA த்ரூ இது அவங்களுடைய சப்போர்ட்ஸ் தான். நல்ல எஜுகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் ஆக்டிவிட்டீஸ்லையும் தட் இஸ் கரிக்குலம்ஸ் எல்லா விதத்துலேயும் நல்லா இருந்தது. அதே மாதிரி பேரண்ட்ஸு பெரியவங்க அவங்களுக்குலாம் அவுட் தேர் கிவிங் ரெஸ்பெக்ட் அதெல்லாம் வந்து என்னை வந்து ரொம்ப அட்ராக்டாக பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து கிராண்ட் ஃபாதர்ஸ் டேஸ் இதெல்லாம் கொண்டாடுவாங்க. ஸோ பெரியவங்கள்லாம் கிராண்ட் ஃபாதர்ஸ் இவங்கெல்லாம் வர வச்சு அவங்கக்கிட்ட தேர் பிளெஸ்ஸிங் டேஸ் அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் ஒன்லி ரியலி அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் இது வந்து ரொம்ப நீடடு. அதெல்லாம் வந்து பண்ணுறதுனால தான் இந்த எஜுகேஷன் இந்த இன்ஸ்டியூஷனை வந்து நாங்கள் very much liking this. என்னோட another son is studying now 8th ICSE சிபிஎஸ்சி இங்கே இப்போ ஏபிஎஸ்எம்கே வந்துட்டு இருக்காரு. அவருங்க படிச்சுட்டு இருக்காரு. பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்கூலுடைய கல்ச்சர்ஸ் அண்ட் அதே மாதிரி அவங்க பெரியவங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட்ஸு பிள்ளைங்களுடைய ஒரு மோல்டப் அது வந்து பிள்ளைங்க வந்து படிப்பு வந்து அதாவது ஒரு சந்தோஷமான நிலையில் அவங்க படிக்கணுன்றதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா அவங்க வந்து இந்த சைல்டுஹுட்டில் இருந்து அவங்களுடைய மனநிலை ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் மேலே வர நேரத்தில் எல்லாத்தையும் ஒரு நல்ல நிலையில் எல்லாரையும் நல்ல நிலையில் உருவாக்குவாங்கன்றது என்னுடைய தனிப்பு. அதுக்கு ஏற்ற இடம் வந்து ஆச்சரியா. நிச்சயமாக பிள்ளைகளை வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலையும் மிகவும் பெரியவர்களை மதிக்கக்கூடிய நிலையிலையும் வந்து படிப்புன்றது தானாக வந்துடும்ன்றது என்னுடைய கணிப்பு. நாங்கள் நினச்சது அதுக்கு ஏற்ற இடமாக ஆச்சரியா அமைஞ்சது. நாங்கள் வெரி ஸ்பெசிஃபிக் தேங்க்ஸ் டு எம்டி சார். பிகாஸ் அந்த பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்குற ரெஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க அதே மாதிரி வளர்ந்துருக்கான். என்னுடைய பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்க வச்சதில் நான் வெறும் பெருமை அடைகிறேன். இன்னும் அவன் பல வெற்றிகள் அடையணும்னா அதுக்கு இந்த பேசிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து எதையும் வந்து அசால்ட்டாக செய்கிறான். அதாவது பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுறது. முக்கியமாக வந்து இந்த ஸ்டேஜ் ஃபியர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஆச்சாரியா. அதான் நாங்கள் வந்து வேறு பார்ன் ஃப்ரம் திருவண்ணாமலை இருந்தாலும் அவங்க இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அவன் முன்னாடி போய் நின்று தானாக எடுத்து செய்வோம். அதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த ஷிவரிங் அதெல்லாம் இது இல்லாமல் ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லாமல் இருக்கிறது காரணம் பிகாஸ் ஆஃப் ஆச்சாரியா அந்த கல்ச்சர்ஸ் அது சொல்லிட்டு. ஸோ எவ்ரி திங் கோஸ் டு தட் ஆச்சாரியா கிரெடிட். ஸோ ஐ எம் தேங்க்ஸ் டு மை சன். தேங்க்யூ.